ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பையும் ஒரு 12 வரிகளுக்குள் அடக்க முடியுமான்னு நீங்க எப்பதாவது கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, அது கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா பிரபஞ்சத்தோட தோற்றம்னாலே நமக்கு பெரிய அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகள் அல்லது ரொம்ப வருஷம் உட்கார்ந்து படிக்க வேண்டிய சிக்கலான கணித சமன்பாடுகள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் நம்மளோட வழக்கமான ஒரு புரிதலா இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடல் உங்களோட சிந்தனைய உண்மையிலே முற்றிலுமா புரட்டி போட போகுது. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற அந்த ஆளாரம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒண்ணு. ஆமா, அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 300 முதல் 303 வரையிலான ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுற வெறும் 12 வரிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெறும் 12 வரிகளா? ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் பிரம்மாண்டமானது. நாம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த 12 வரிகள் தான் இப்போ நம்மளோட ஒட்டுமொத்த புரிதலையுமே மாத்த போற ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இத நாம மேலோட்டமா கேட்டோம்னா இது ஒரு சாதாரண ஆன்மீக பாட்டு மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு வரியும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லில் முடியறதால இது ஒரு தியான மந்திரம் அப்படின்னு நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் பார்வை ஒளிஞ்சிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு சாதாரண கவிதை கிடையாது. இது மிக துல்லியமான ஒரு பிரபஞ்ச கட்டமைப்பு வரைபடம். ஓ, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரும் விருமையிலிருந்து எப்படி ஒரு அதிர்வு தோன்றி அது ஒரு பிரம்மாண்டமான சக்தியா மாறி துல்லியமான விதிகளோடு நிர்வகிக்கப்பட்டு முடிவில்லாத பல பிரபஞ்சங்களா விரியுது அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா அந்த வரிகள் சொல்லுது. இதை கேக்குறப்பவே தத்துவமும் அறிவியலும் ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான புள்ளியா எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம், நான் அந்த முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத வெறுமையிலிருந்து எல்லாம் எப்படி தொடங்குதுன்னு நாம பாப்போம். இப்போ அந்த வரிகள் நாதமாம் பிரம்மமும் அருட்பெருஞ்சோதி நாதவன் டங்கமும் அருட்பெருஞ்சோதி ஆதரம் வகுத்த அப்படின்னு சொல்லுது. மிக முக்கியமான வரிகள் இது. இப்போ பிரம்மம் அப்படிங்கிறது இறுதி உண்மை அல்லது ஆதி மூலம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா அத ஏன் நாதம், அதாவது ஒளியோட தொடர்புபடுத்துறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நீங்க கேக்குறது புரியுது. ஒளிக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்க. ஆமா, இப்போ மழை காலங்கள்ல நாம இடிய கேட்கறதுக்கு முன்னாடி மின்னல பாக்குறோம் இல்லையா? அது மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒளி முதல்ல தோன்றி அதுக்கப்புறம் அந்த ஒளியிலிருந்து ஒரு பெரு வெடிப்பா ஒளி உருவாச்சு அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்ற அந்த மின்னல் இடி ஒப்புமை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அதை விட இன்னும் ஆழமான ஒரு உண்மை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்படியா? அது என்ன உண்மை? மின்னலும் இடியும் அடுத்தடுத்து நடக்கிற ரெண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் கிடையாது. நாம தூரத்திலிருந்து பாக்குறதால ஒளியோட வேகம் காரணமா அது நமக்கு அப்படி தோண்டுது. ஓ, அதாவது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிற விஷயமா? சரியா புடிச்சிட்டீங்க. உண்மையில அது ரெண்டும் ஒரே நிகழ்வோட இரண்டு வெளிப்பாடுகள் தான். அதப்போலவே அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மூலப்பேரொளியே நாதமாகவும் அதாவது ஒளியாகவும் இருக்கு அப்படின்னு இந்த வரிகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒளி வேற இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ நவீன இயற்பியல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்பு ஒரு மிக நுண்ணிய அதிர்வுகளால ஆனது அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆமா, ஸ்ட்ரிங் தியரி மாதிரி விஷயங்கள்ல அதான் சொல்றாங்க. அந்த அதிர்வு தான் நாதம். அந்த பேரொளி தன்னை ஒரு அதிர்வா மாத்திக்கிட்டு அந்த அதிர்வின் மூலமா உலகங்களுக்கான ஒரு மாபெரும் அடித்தளத்தை கட்டமைக்குது. ஓ, அதத்தான் ஆதாரம் வகுத்த அப்படின்னு சொல்றாங்களா? கரெக்ட். ஆதாரம் அப்படின்னா ஆணிவேர் அல்லது அஸ்திவாரம்னு அர்த்தம். ஆஹா, அந்த பேரொளி வெறும் ஒளியா மட்டும் அமைதியா இருந்துடல, அது தன்னை ஒரு அதிர்வா ஒரு செயலா மாத்திக்குது. ஆமா, ஒரு இயக்கமா மாறுது. அந்த ஒளியோட அதிர்வுகளால தான் அண்டண்டல் உருவாகுது. அதனாலதான் அத நாத வண்டங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை யோசிக்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய திறப்பு தான். ஆனா நீங்க இதை சொல்லும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வெற்று இடத்துல அஸ்திவாரம் தோண்டப்பட்டு ஒரு கட்டடத்துக்கான அடித்தளம் போடப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அடித்தளம் மட்டுமே ஒரு வீடாயிடாது இல்லையா? அந்த ஒளி வடிவிலான அடித்தளம் உயிரற்ற ஒரு சடப்பொருள் மாதிரி தானே இருக்கு. நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. அந்த அஸ்திவாரத்துக்குள்ள எப்படி உயிர் வருது, எப்படி இயக்கம் தொடங்குது? மிக சரியான கேள்விக்கு வந்திருக்கீங்க. வெறும் அதிர்வுகளும் அந்த அதிர்வுகளால ஆன அடித்தளங்களும் மட்டும் இருந்தா பத்தாது. அதை இயக்கும் ஒரு பேரியக்கம், ஒரு விசை நமக்கு வேணும். ஓகே, இங்கதான் அடுத்த கட்டம் தொடங்குதா? ஆமா. பகற்பரா சக்தியை அருட்பெருஞ்சோதி பதியுமண்டங்களை அருட்பெருஞ்சோதி அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரிகள் அடுத்த கட்டத்துக்கு நகருது.
பகற்பரா சக்தி அப்படிங்கிற வார்த்தை வருது. ஒலியால உருவாக்கப்பட்ட அந்த அண்டங்கள்ல சொல்லுக்கும் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளோட மாபெரும் சக்தி, அதாவது பராசக்தி குடியேறுது. அதனாலதான் அத பதியும் மண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. சக்தி பதிகின்ற, அதாவது ரொம்ப ஆழமா நிலை பெறுகின்ற அண்டங்கள் அவை. அந்த நாத அஸ்திவாரத்தின் மேல இந்த சக்தி ஒரு மாபெரும் ஆற்றலா பாயுது. இங்கதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சக்தி எப்படி அந்த அண்டங்கள்ல பதியுது அப்படின்னு நீங்க விளக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த சக்தி வெளியில இருந்து வருதா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு நவீன மின்னணு சாதனம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆமா, அந்த சாதனம் வேலை செய்யணும்னா நாம வெளியில இருந்து ஒரு பேட்டரிய அதுக்குள்ள பொருத்தணும். கரெக்ட். அதுபோல அண்டம் அப்படிங்கிற ஒரு உடல் தனியா இருக்கு. அதுல பராசக்தி அப்படிங்கிற ஒரு பேட்டரியே அருட்பெருஞ்சோதி கொண்டு பொருத்துதான். இது பலருக்கும் இயல்பா வர்ற ஒரு சந்தேகம்தான். ஆனா நாம இந்த இடத்துல பேட்டரி ஒப்புமையை பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது? ஏன்னா பேட்டரியை நாம எப்ப வேணும்னாலும் அந்த சாதனத்திலிருந்து கழட்டிடலாம். அது வெளியிலிருந்து கொடுக்கப்படுற ஒரு தற்காலிகமான சக்தி. ஆமா, அத கழட்டிட்டா அது வேலை செய்யாது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை இருக்கு. அகமர வகுத்த அப்படின்னு ஒரு வார்த்தை. அகமர அப்படின்னா எந்த ஒரு குறையும் இன்றி அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி மேலோட்டமா நாம பொருள் கொள்ள முடியும். ஆனா இதோட உண்மையான தத்துவார்த்த பொருள் அகங்காரம் இன்றி அல்லது தன்னிலை வேறுபாடு இன்றி அப்படிங்கிறது தான். தன்னிலை வேறுபாடு இன்றி அப்படின்னா? இப்போ பேட்டரிக்கும் அந்த இயந்திரத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த சக்தி அண்டத்துக்குள்ள போகும்போது நான் வேற, இந்த அண்டம் வேற அப்படிங்கிற எந்த ஒரு இடைவெளியும் அங்க கிடையாது. ஓ, அதாவது படைத்தவனும் படைப்பும் வெவ்வேறானவை கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் அதோட ஆழமான அர்த்தம். அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பருத்தி நூலால நெய்யப்பட்ட ஆடை மாதிரி வச்சுக்கலாமா? சொல்லுங்க. அந்த ஆடையில இருந்து நூலையெல்லாம் உருவி எடுத்துட்டா அதுக்கப்புறம் அங்க ஆடை அப்படின்னு ஒன்னே கிடையாது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. நூலால் நெய்யப்பட்ட ஆடை அப்படிங்கிற உங்களோட ஒப்புமை இங்க 100% பொருந்தும். அப்போ நூல் தான் ஆடையா மாறி இருக்கு. ஆமா, அந்த நூல் தான் அந்த ஆடை. அதப்போலவே அந்த பராசக்தி அந்த அண்டத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அந்த சக்தி இல்லை என்றால் அந்த அண்டமே இல்ல. இது கடலுக்கும் அலைக்கும் உள்ள தொடர்பு மாதிரியானது. அலை வேற, கடல் வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். அலை அப்படிங்கிறது கடலோட மேற்பரப்புல நடக்கிற ஒரு செயல் மட்டும் கிடையாது. அது கடலோட ஒரு பகுதி. கண்டிப்பா. அதப்போல அந்த அருட்பெருஞ்சோதியோட சக்தியாலேயே அந்த அண்டங்கள் முழுமையா வார்க்கப்பட்டிருக்கு. ஓ, இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. படைத்தவன் தன் படைப்பிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் அந்த படைப்பாகவே மாறியிருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண தன்மையத்தான் இந்த அகமர வகுத்த அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில இந்த அகவல் பதிவு செய்யுது. இத நீங்க வழக்குற விதம் என்ன ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. படைப்புல படைப்பவனோட எந்த அகங்காரமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தத்துவம். ஆமா, ரொம்பவே பிரம்மாண்டமான தத்துவம் அது. ஆனா எனக்கு இப்போ இன்னொரு கோணத்துல ஒரு சிக்கல் தோணுது. என்னன்னு சொல்லுங்க. அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்ளோ மாபெரும் சக்தி எந்த கட்டுப்பாடும் இல்லாம தனிச்சையா இயங்குச்சுன்னா அது ஒரு கட்டத்துல பேரழிவாகவோ அல்லது ஒரு பெரும் குழப்பமாகவோ மாறிட வாய்ப்பு இருக்கே. ரொம்ப ஒரு லாஜிக்கலான பாயிண்ட் இது. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் ஒண்ணுக்கொன்னு மோதிக்கலாம், கோள்கள் சிதறி போகலாம். அப்படி என்றால் இந்த சக்திக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு சட்டதிட்டம் வேண்டாமா? நீங்க கேக்குறது பிரபஞ்சவியலோட மிக அடிப்படையான கேள்வி. சக்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதை சரியான பாதையில செலுத்துற ஒரு தலைமை வேணும், ஒரு நுட்பமான நிர்வாகம் வேணும். ஆமா, இல்லன்னா அது அழிவத்தான தரும். கண்டிப்பா. எந்த ஒரு ஆற்றலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அது அழிவத்தான் தரும். அதுவே இந்த அகவலோட 3வது படிநிலை. ஓ, அடுத்து அது பத்தி தான் வருதா? ஆமா, இங்கதான் பரசிவபதி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. பதி அப்படின்னா தலைவன், ஆளுமை அல்லது மிக உயர்ந்த ஒரு உணர்வு நிலை. அப்போ அந்த பரசிவபதி தான் இந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ணதா? சரியா சொன்னீங்க. அந்த பராசக்தி இயங்கும் அண்டங்களை ஒரு கச்சிதமான ஒழுங்கமைப்பிற்குள் கொண்டு வருவது இந்த பரசிவபதி தான். இது வெறும் சடப்பொருட்களோட குவியல் கிடையாது. இது மிக நேர்த்தியா நிர்வகிக்கப்படுற ஒரு மாபெரும் பேரரசு. அதனாலதான் அடுத்த வரியில பரசிவாந்தங்களை அருட்பெருஞ்சோதி அரசுரவமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க.
அரசுர அமைத்த, அதாவது ஒரு அரசாங்கம் போல அமைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தமா? ஆமா, அதுதான் அதோட நேரடியான அர்த்தம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஒரு அரசாங்கம் எப்படி சரியான சட்ட திட்டங்களோட, குடிமக்களுக்கான விதிகளோட செயல்படுமோ அப்படி இந்த அண்டங்களை அருட்பெருஞ்சோதி நிர்வகிக்குது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஒரு நேர்த்தியான நிர்வாகம் அங்க இருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் எளிமையா தற்கால தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்க முற்படுறேன். சொல்லுங்க, கேப்போம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மிகச் சிக்கலான பிரம்மாண்டமான கணினி மென்பொருளை ஒரு மாபெரும் தலைமை நிரலாளர், அதாவது ஒரு மாஸ்டர் புரோகிராமர், எந்த பிழையுமின்றி கோட் பண்ணி இயக்குறது போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒப்புமை இது. அந்த மென்பொருளுக்குள்ள ஓடுற மின்சாரம் பராசக்தின்னா, அந்த மென்பொருளை எந்த பிழையுமின்றி இயக்குற அந்த விதிகள், அந்த சமன்பாடுகள், அதுதான் இந்த பரசிவபதி மற்றும் அரசுரை அமைத்த விதம். நான் இதை புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிதானா? உங்களோட ஒப்புமை சிந்தனையை தூண்டுற வகையில இருக்கு. ஆனா இதுல ஒரு சிறிய, அதே சமயம் மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நம்ம உணரணும். என்ன வித்தியாசம் அது? நீங்க சொல்ற அந்த தலைமை நிரலாளர் அந்த மென்பொருளை எழுதிட்டு ஒரு கட்டத்துல தன் கணினியை மூடி வச்சுட்டு தூங்க போயிடுவார் இல்லையா? ஆமா, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுவாரு. ஆனா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பேரொளி அப்படி செய்யறது கிடையாது. ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த அகவலின்படி அந்த பேரொளிதான் நிரலாளர், அதுதான் எழுதப்பட்ட விதிகள், மேலும் அந்த விதிகளை இயக்கும் வன்பொருளும் அதுவேதான். அதாவது சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், புரோகிராமர் எல்லாமே அது ஒண்ணுதான் சொல்றீங்க. ஆமா, ஒரே நேரத்துல எல்லாவற்றினுமாக அது இருக்கு. கோள்களோட சுழற்சி, ஈர்ப்பு விசை, அணுக்களுக்கு உள்ள நடக்கிற எலக்ட்ரான்களோட இயக்கம்னு எல்லாமே ஒரு அரசுரை அமைத்த துல்லியமான நிர்வாக கட்டமைப்புக்குள்ள இயங்குது. உண்மையிலே இது ஒரு பெரிய சிஸ்டம் தான். பூமி சூரியனை சுற்றி வர்ற பாதையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட உலகமே அழிஞ்சிடும் இல்லையா? கரெக்ட். ஆனா அது நடக்கிறதில்ல. எந்த ஒரு அண்டமும் தன் எல்லையை மீறுவது கிடையாது, தன் விதியை மீறுவதில்லை. பிரபஞ்ச விதிகள் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தரால வெளியிலிருந்து திணிக்கப்பட்டது கிடையாது. அவை பிரபஞ்சத்தோட உள்ளேயே உறைகின்ற ஒரு மாபெரும் ஒழுங்கு. அந்த ஒழுங்கத்தான் பரசிவம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கண்முன் ஒரு பிரம்மாண்டமான படமே விரியுது. இது ஒரு அற்புதமான காட்சி தான். ஒளியில தொடங்கி ஒரு அடித்தளமா மாறி, அங்கே சக்தியா உருமாறி, இப்போ எந்த பிழையும் இல்லாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச அரசாங்கமா, ஒரு துல்லியமான விதியா பரிணமிச்சு நிக்கிறோம். ஆமா. ஒருவேளை இதோட பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு முடிஞ்சிடுதா, ஒரு பிரபஞ்சத்தை வெற்றிகரமா உருவாக்கிட்டோம், இனி வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு அருட்பெருஞ்சோதி நின்னுடுதா? இல்ல, இங்கிருந்து தான் நமது கற்பனை எல்லைகளை உடைத்தெறிகிற ஒரு அழுத்த பாய்ச்சல் நிகழுது. அடுத்த பாய்ச்சலா? அது என்ன? இதுவரைக்கும் நாம பேசுனது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஒரு சக்தி, ஒரு நிர்வாகம், இத பத்தி மட்டும்தான். ஆமா, ஒரு யூனிவர்ஸ் பத்தி பேசணும். ஆனா அந்த மாபெரும் ஒளியோட படைப்பு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கிறது கிடையாது. அது முடிவிலிய நோக்கிய ஒரு பயணம். முடிவிலி, அதாவது இன்ஃபினிட்டி. ஆமா, அடுத்த 3 வரிகள் இதத்தான் ரொம்ப ஆணித்தரமா பேசுது. எண்ணில் பல் சக்தியை அருட்பெருஞ்சோதி, எண்ணிலண்டங்களை அருட்பெருஞ்சோதி, அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. எண்ணில் பல் சக்தி அப்படின்னா? எண்ணில் பல் சக்தி என்றால் எண்ணி மாளாத கணக்கிலடங்கா பலவிதமான மாற்றச் சக்திகள். அதேபோல எண்ணிலண்டங்கள் என்றால் கணக்கிலடங்கா பிரபஞ்சங்கள். ஓ, கணக்கிலடங்கா பிரபஞ்சங்கள். அப்போ மல்டிவர்ஸ் தியரி பத்தி சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நவீன அறிவியலாளர்கள் பல பத்தாண்டுகளா தேடிக்கிட்டு இருக்க பல்லண்டங்கள் அப்படிங்கிற கருதுகோளை இந்த வரிகள் மிக எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப ஆழமாகவும் கூறுது. அப்போ நம்மளோட பிரபஞ்சம் மட்டுமே இங்க முழுமையானது கிடையாது. கிடையாது. இதுபோல எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படின்னு இந்த அகவல் நமக்கு தெளிவா சுட்டி காட்டுது. கணக்கிலடங்கா பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது சரி. ஆனா இத்தனை பிரபஞ்சங்களும் இத்தனை வகையான சக்திகளும் தனித்தனியா ஒண்ணுக்கொன்னு எந்த தொடர்பும் இல்லாம இருள்ல செதறி கிடக்கா? அப்படி ஒரு கேள்வி வர்றது சகஜம்தான். ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு தனித்தனி தீவுகள் மாதிரி செயல்படுதா? அதுதான் இல்ல. அங்கதான் அந்த அன்னுரா வகுத்த அப்படிங்கிற வார்த்தையோட பிரம்மாண்டம் ஒழிஞ்சிருக்கு. அன்னுர அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னுரா என்றால் மிக மிக நெருங்கியாக ஒரு பிணைப்போடு அப்படின்னு பொருள். கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருந்தாலும் எண்ணற்ற வகையான ஆற்றல்கள் இயங்கினாலும் அவை அனைத்தும் ஒண்ணுக்கொன்னு மிக நெருங்கிய பிணைப்புடன் இருக்கு. அதாவது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இது ஒரு மாபெரும் கண்ணுக்கு தெரியாத வலையமைப்பு போல செயல்படுது. ஒரு அண்டத்தோட மூளையில நடக்கிற ஒரு சின்னஞ்சிறு மாற்றம் கூட ஒட்டுமொத்த பிரபஞ்ச அமைப்புலையும் ஒரு நுண்ணிய அதிர்வை ஏற்படுத்துற அளவுக்கான ஒரு அணுக்கமான பிணைப்பை அந்த அருட்பெருஞ்சோதி உருவாக்கி இருக்கு. வாவ், இது கேக்குறதுக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு.
இதெல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு நுடிவற்ற பிரம்மாண்டமான நெசவு இது. குவாண்டம் அறிவியல், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பிணைப்பு என்ற தத்துவத்தை நீங்க பிரபஞ்ச அளவுல விரிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அதத்தான் இந்த வரி விளக்குது போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. நேர்களே, நீங்க இதை எங்க இருந்தபடி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட அன்றாட வேலைகளை ஒரு கணம் நிறுத்திட்டு இந்த பிரம்மாண்டமான காட்சியை உங்களோட மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஆரம்பத்துல ஒரு ஒற்றை ஒலியா நாதமா ஆரம்பிச்ச ஒரு அதிர்வு பின்னர் அது எல்லையற்ற சக்தியா அண்டங்கள்ல குடியேறுது. அந்த சக்தி தரிகட்டு ஓடாம இருக்க ஒரு நேர்த்தியான நிர்வாகமா பிரபஞ்ச விதிகளா பரிணமிக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ அது எண்ணற்ற பிரபஞ்சங்களா பல்லண்டங்களா விரிவடைஞ்சு அந்த அத்தனை பிரபஞ்சங்களும் ஒண்ணுக்குன்னு ரொம்ப நெருக்கமா பின்னப்பட்டிருக்கு. ஆமா, எல்லாம் ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இதை கேட்கும்போது எனக்கு அந்த நுண்வடிவ தொடர்ச்சி, அதாவது ஃப்ராக்டல்ஸ் எனப்படும் முடிவிலி வடிவமைப்பு தான் நினைவுக்கு வருது. ஓ, ஃப்ராக்டல்ஸ் பத்தி சொல்றீங்களா? அருமையான பாயிண்ட். நீங்க ஒரு சின்ன மையத்துல தொடங்கி உள்ளே நுழைய அது முடிவே இல்லாம புதிய புதிய உலகங்களை புதிய புதிய சிக்கலான வடிவங்களை விரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா? ஆமா, அது போய்கிட்டே இருக்கும். அதுபோல இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒற்றை பேரொளிக்குள்ள முடிவே இல்லாத கணக்கு இல்லடமா பிரபஞ்சங்கள் அன்னுற பிணைக்கப்பட்டு இருக்கு. ஒரு விதத்துல நாமும் கூட அந்த முடிவெளி வடிவமைப்போட ஒரு சின்ன துளிதானே. நீங்க குறிப்பிட்ட அந்த நுண்வடிவ தொடர்ச்சி அல்லது முடிவிலி வடிவமைப்பு அப்படிங்கிற ஒப்புமை இந்த இடத்துக்கு 100% பொருத்தமானது. அப்படியா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த பெரிய கட்டமைப்போட ஒவ்வொரு சிறு துகளிலும் அதே முழுமை அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. மாபெரும் அண்டங்கள்ல என்ன விதி செயல்படுதோ அதே விதி தான் உங்க உடலுக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய அணுவிலும் செயல்படுது. ஓ, மேல நடக்கிறது தான் கீழேயும் நடக்குது. சரியா சொன்னீங்க. மேலே அண்டங்கள்ல நடப்பதும் கீழே அணுவில் நடப்பதும் ஒன்றேதான். அதுதான் அன்னுற வகுத்த என்பதன் இன்னொரு பரிமாணம். எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது மட்டுமல்ல, பெரிய அளவிலான பிரபஞ்சத்தோட வரைபடமே மனிதனோட உள்முக வரைபடம் அப்படிங்கிறதையும் இந்த வரிகள் மிக மென்மையா ஆனா உறுதியா பதிவு செய்யுது. ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஆழமான தேடலை நாம சுருக்கமா தொகுத்து பார்க்கணும்னா, நாம இதுவரை பார்த்த இந்த 12 வரிகள் வெறுமனே 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சில பக்தி வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாதம் அப்படிங்கிற ஒளியில தொடங்கி பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆற்றலா உருமாறி பரசிவம் அப்படிங்கிற ஒரு சீரான பிரபஞ்ச நிர்வாகமா தன்னைத்தானே நிலைநிறுத்தி முடிவில் எண்ணிலடங்கா பல்லண்டங்களா எப்படி முடிவெளி நோக்கி இந்த பிரபஞ்சம் விரியது அப்படிங்கறத நம்ம மிக ஆழமா பார்த்தோம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த அனைத்தையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஒற்றை பேரொளி எப்படி எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தன்னிலை வேறுபாடும் இன்றி சாத்தியமாக்குது அப்படின்னு நினைக்கும்போது அறிவியல் மேலான வியப்பும் தத்துவத்தின் மேலான மரியாதையும் நமக்குள்ள ஒன்னா எழுகிறது. நிச்சயமா. நாம முதல்ல பேசினது போல ஒரு மின்னல் எப்படி இடியா பரிணமிக்குதோ, ஒரு மாபெரும் கட்டமைப்பு எப்படி எந்த பிழையும் இன்றி நிர்வகிக்கப்படுதோ, ஒரு முடிவிலி எப்படி முடிவென்று விரியதோ, அதே போலதான் இந்த பிரபஞ்சமும். நீங்க இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் மிகச்சிறப்பாகவும் ரொம்ப ஆழமாகவும் தொகுத்துட்டீங்க. நான் இதுல இறுதியா ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. கண்டிப்பா. நாம இதுவரை வியந்து பேசின இந்த தத்துவ படிக்கட்டுகள் எல்லாமே எங்கோ வெகு தொலைவில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இடையேயோ அல்லது அண்ட வெளியில மட்டுமோ நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அப்புறம் வேற எங்க நடக்குது? மனிதனோட அகத்திலும் அவனது மனசுக்குள்ளும் நடக்கும் ஒரு தொடர்ச்சியான விரிவாக்கமும் தான் இது. உங்களுக்குள்ள இருக்கும் நாதம், அதாவது உங்களோட தேடல் எழும்போது, உங்கள் அகச்சக்தி விழிப்படையும் போது, உங்கள் மனம் ஒரு பேரமைதிக்குள், ஒரு சீரான நிர்வாகத்திற்குள் தன்னைத்தானே கொண்டு வரும்போது, நீங்களும் அந்த எல்லையற்ற பிரபஞ்ச பிணைப்போடு இயல்பா தொடர்பு கொள்ள முடியும். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமா, இந்த 12 வரிகள் பிரபஞ்சத்தோட ரகசியத்தை மட்டும் சொல்லல, மனிதனோட உள்முக பயணத்தோட ரகசியத்தையும் சேர்த்தே மிக தெளிவா சொல்லுது. அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படிங்கிற மாபெரும் உண்மைய இதைவிட எளிமையா சொல்லிட முடியாது. வெளியில தேடுறத போலவே நமக்குள்ளும் தேடணும் அப்படின்னு சொல்றீங்க. நேர்களே, இது நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம். இந்த பேரொளி கணக்கிடரங்கா பிரபஞ்சங்களையும் அளப்பரிய சக்திகளையும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப நெருக்கமா பணைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்.
உங்களோட அகம் முதற்கொண்டு அகிலம் வரை எல்லாமே அந்த ஒரே ஒளியால நேர்த்தியா பின்னப்பட்டிருக்கு. அப்படியானால் இப்போ ஒரு கணம் நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்கணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சாதாரண கவிதை குவாண்டம் அறிவியலையும் பல்லண்ட கோட்பாட்டையும் இவ்ளோ துல்லியமா கணிச்சிருக்கு அப்படின்னா, கணித சமன்பாடுகளுக்கு பதிலா கவிதைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வேற என்னென்ன மாபெரும் அறிவியல் உண்மைகள் இன்னும் நம்ம கண்களுக்கு தெரியாம நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய தேடல் தான். அதை கண்டுபிடிக்க போவது யார்? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கிறோம்.